வணக்கம் மக்களே. எலெக்ஷன் டைம் தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கப்போ உங்க நொண்ணே இவ்வளோ இலவச வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, எப்படி நிறைவேற்றுவாருன்னு நம்ம எல்லாம் கேட்டப்போ எங்க நொண்ணே அவர் சொந்த பணத்துல நொட்டுவாருன்னு முட்டு கொடுத்துச்சுல சில அணில்கள், அதுங்களெல்லாம் வரிசையில வர சொல்லுங்க. அவர் உழைச்ச காசுல குடுக்குறாரு சார், அதுக்கும் இதுக்கு வித்தியாசம். விஜய் கூட 2500 நான் கொடுக்குறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு. இந்த சோடா புட்டி தான் இவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருந்தேன். அடியே சோடா புட்டி, நேற்று தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, அதை பாத்தியா? நீ எங்க அதெல்லாம் பாத்துருக்க போற? நீ தான் ஃபேக் நியூஸை பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருப்பியே. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்து 13 லட்சம் கோடி கடன்ல இருக்காமா. நமக்கெல்லாம் தெரியாது பாருங்க. அதுலயும் முக்கியமா மின்சாரத்துறையும் போக்குவரத்து துறையிலையும் தான் அதிக கடனா. அதுலதான் உங்க அண்ணா இலவசத்தை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லையா, தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து பற்றாக்குறையா இருக்காமா. அதனால இந்த புதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு 5 வருஷம் ஆகுமா, ஏன் 10 வருஷம் கூட ஆகட்டும்.